Mr. Shyam Prasad? Shyam Prasad. Excuse me. Yes. I'm Shyam Prasad. Shyam Prasad? You're late, sir. நீங்க வந்தா MD ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. I'm sorry. Shit. Excuse me. Sir, சொன்னா கேளுங்க. I'm Shyam. என்ன எப்படி நீங்க இன்டர்வியூ பண்ணாமே போ சொல்லலாம்? Sorry ma'am, இவரே நான் பேசிக்கிறேன். மிஸ்டர் ஷாம், எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? நான் ஏன் லேட்டுன்னு முதல்ல காரணம் என்கிட்ட கேட்டிருக்கணும். நான் வந்து டாக்ஸி டிரைவர் திடீர்னு வண்டி ஓரம் கட்டிட்டான். அவனுக்கு வேர்த்து கொட்டி போச்சு. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு ஸ்டேரிங் மேலே சாஞ்சிட்டான். ஹார்ட் அட்டாக். ஆனால் பல்ஸ் இருந்துச்சு. அதே டாக்ஸியில் அவனை படுக்க வச்சு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவன் குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற ஆட்டோ பிடிச்சி இங்கே வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. டைமோட வேல்யூ எனக்கும் தெரியும். ஆனால் அதோட மனுஷனோட உயிருக்கு வேல்யூ அதிகம் மேடம். வரேன். வெயிட். ஹேவ் a seat. என் கம்பெனி பத்தி தெரியுமா? தெரியும். ஹோம் அப்ளையன்சஸ் மார்க்கெட்டிங் உங்களோட மெயின் ஃபோக்கஸ். வீடியோகான் உங்களோட மெயின் ப்ராடக்ட். உங்கள் கம்பெனியோட வேல்யூ இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. உங்கள் கம்பெனியோட ஒரு ஷேரோட வேல்யூ இன்னைக்கு மார்க்கெட்டில் ₹712.40. உங்கள் கம்பெனியோட ஒரு நாள் டர்ன் ஓவர் 6 லட்சம். ஒரு மாதத்தோட டர்ன் ஓவர் 1 crore 40 lakhs. ஒரு வருஷத்துக்கு 180 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது உங்கள் கம்பெனி. குட். பாசிட்டிவ் அப்ரோச்க்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கன்னியாகுமரி பீச்சில் நின்று கடலை பார்த்து இந்தியாவோட எல்லாம் இங்கே தான் முடியும்னு சொன்னால் அது நெகட்டிவ் அப்ரோச். அதே பீச்சில் திரும்பி நின்று நிலத்தை பார்த்து இந்தியாவோட எல்லாம் இங்கே தான் ஆரம்பம்னு சொன்னால் அதான் பாசிட்டிவ் அப்ரோச். உங்களுக்கு பிடிச்ச தத்துவம் என்ன? 2 மேடம். 1 நெப்போலியன் சொன்னது, சூழ்நிலையை காரணம் காட்டாத, சூழ்நிலையை நீ உருவாக்கு. 2வது பெர்னார்ட் ஷா சொன்னது, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறவங்களோட இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறவங்க தான் ஜெயிக்கிறவங்க. இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்க முடிவு செஞ்சா உங்க கேள்வி என்னவா இருக்கும்? என் டேபிள் எங்க இருக்கு? குட். நவ் யூ ஆர் இன் மை டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. நீங்க ப்ளே பண்ண மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ். சாரி. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பெட் காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே மியூசிக் தான். உங்களுக்கு? வீட்டில் மியூசிக் தான் எனக்கு ஒரே கம்பெனி. ஏன் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். பல விஷயங்களை மறக்கிறதுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி மியூசிக் யூஸ் ஆகும். எதை மறக்கணும் நீங்க? என்ன மறக்கணும் அவளுக்கு? குடிக்கிறவன் நான். நீ ஏண்டி உளறிட்டு இருக்க? முதல்ல நம்ம கல்ச்சரை காதலிங்க, அதுக்கப்புறம் மியூசிக் லவ் பண்ணலாம். யாரா நீ? என்ன மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்க? அவளே கேளு, சொல்லுவா. ஆமா, நீ யாரு? ஓஹோ, உன்னதான் புதுசா பிடிச்சிருக்காள. எப்படி, மந்த்லி பேமெண்டா இல்ல டெய்லி பேமெண்டா? ஷாம் வேண்டாம். அவ சொன்னதும் விட்டுட்டியே. இப்படி இருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட், வெரி குட். அவளுக்கு வானா வரணும், போனா போனோம். அவ வீட்டுல வளர்க்குற அல்சேஷன் நாய் மாதிரி. ஷாம் போலாம் வாங்க. யாருங்க அவன்? ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட். பரவாயில்ல, நீங்க போங்க, நான் வெயிட் பண்றேன். பரவாயில்ல, ப்ளீஸ் கம். சாரி. எதுக்கு? பார்ட்டியில உங்க ஹஸ்பண்ட் தெரியாம அடிச்சிட்டேன். என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்காதீங்க. சந்தோஷம்னா வெளியில சொல்லலாம். கஷ்டத்தை ஷேர் பண்ணீங்கன்னா பாதியா குறையுமே. மிச்ச பாதி உங்ககிட்ட வந்துருமே. ஐயோ, என்னாச்சு? சார், வயர்ல தீ பிடிச்சிருக்கு. லிப்டுக்கு மணிக்காரங்க வந்தா பார்க்கணும். ஃபோன் பண்ணியிருக்கேன். எப்படியும் சரியா வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும் சார்.
மை காட், ஒரு அர்ஜென்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு. எப்படி போறது? கயிறை பிடிச்சி போனா மேல போயிடலாம். ஆனா அதுக்கு நீங்க என்ன பின்னாடி கட்டி பிடிக்கணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரி. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஸ்கீம் அறிவிச்சதுல நல்ல ரெஸ்பான்ஸ் மேடம். சேல்ஸ்ல வீடியோகான் வாஷிங் மிஷின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குட் ஷாம். நீங்க என் கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாம் யாரா நீ? ஏடா நம்ம குத்து வந்த? அந்த அம்மாவோட பொலை புடிச்சா எனக்கு காசு கொடுத்து குத்த சொன்னா. இடியட். ஷாம், I'll call the police. வேணா விட்டலாம் மேம். ஷாம், இவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் ஒரு கூலிக்காரன் தான். பரவாயில்ல போடா. அந்த ராஸ்கல் மேலையாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஷாம். வேணாங்க, அவன் இன்னும் வெறியாவான். உங்களை வேற எப்படி அழிக்கணும்னு யோசிப்பான். மன்னிப்புன்றது திருந்தி வாழ்றதுக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை ஒரு தடவை கொடுத்து தான் பார்ப்போமே. என்னாச்சு மேம்? திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஒண்ணு பார்க்கட்டுமா? பாருங்களேன். மேம், மேஜர் ப்ராப்ளமா தெரியுது. மெக்கானிக் தான் வர சொல்லணும். நான் வேணா ஃபோன் பண்ணி கம்பெனி வண்டி வர சொல்லவா? இல்ல பரவாயில்ல, நானே ஃபோன் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி போவீங்க? நடந்து. பக்கத்துல தானே வீடு இருக்கு. அதுவும் மழையில நனைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேணா துணை கூட வரட்டுங்களா? வேணா நான் போயிடுறேன். இல்ல இல்ல வாங்க. நீங்க எப்படி திடீர்னு இந்த பக்கம்? எனக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பேசலாமே. எதை பத்தி? உங்களை பத்தி. நான் மும்பைல இண்டஸ்ட்ரி வச்சிருந்தேன். பெரிய வீடு, 4-5 கார், குட் பேங்க் பேலன்ஸ். வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணாங்க. அவ்வளோ உங்களை மாதிரியே நல்ல உயரம், நல்ல அழகு. ஆனால் கல்யாணம் நடக்கல. ஏன்? என் பிஸ்னஸ் பார்ட்னர் தில்லுமுள்ளு செஞ்சு பணத்தை பூரா அவன் பேரில் மாற்றிட்டு துபாய் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் பிரதர்ஸ் எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு போன கை விரிச்சிட்டாங்க. கையில் கட்டி இந்த வாட்ச் வரைக்கும் விற்று எல்லாருக்கும் செட்டில் பண்ணேன். அதுக்கப்புறம் அவகிட்ட போய் கெஞ்சினேன், என்னால் முன்னேற முடியும்னு சொன்னேன். சாரி, என்னால் முடியாதுன்ட்டா. அதுக்கப்புறம் தான் வேலை தேட ஆரம்பித்து உங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு இப்போவும் உங்களை பார்த்தா அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஐம் சாரி. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை, உங்களுக்கு கல்யாணமே பிரச்சனை. எங்க அப்பா ஸ்டேட்டஸான இடமா பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. பட் என்னாச்சு? ஒருத்தனோட ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும், அவன் ஆம்பளையான்னு எப்படி செக் பண்ண முடியும்? தன்னோட வீக்னஸை கவர் பண்றதுக்காக அவன் குடிப்பான், ட்ரக் அடிப்பான், என்னையும் அடிப்பான். டார்ச்சர். நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்க அப்பா என் கவலையிலேயே செத்துட்டாரு. பிசினஸ்ல கோடி கோடியா சாதிச்சிட்டேன். ஆனா லைஃப்ல நான் ஒரு ஜீரோ. அப்படி பார்த்தா நானும் ஒரு ஜீரோ தான். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? பாதியிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. வீடு வரைக்கும் வர மாட்டீங்களா?